என்ன மாப்பிள்ளை அப்படி பார்க்கிறீர்கள்? மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எது, நான் காலை அனுஷ்டானங்களை செய்வதா? இல்லை இல்லை, தாங்கள் சந்தி செய்யவில்லை என்றால் தான் நான் ஆச்சரியப்படுவேன். பிறகு என்ன? திருமலையிலிருந்து புறப்பட்டு நேரே திருவரங்கம் சென்று தங்கள் ஆச்சாரியர் யமுனாச்சாரியரை தரிசித்து அங்கிருந்து திருவல்லிக்கேணி வந்து பிறகு எங்களுடனே சேர்ந்து இங்கு திருப்பெரும்புதூருக்கு நேற்று நடுசாமத்தில் தான் வந்திருக்கிறீர்கள். அசதியில் தூங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைத்தேன். சூரியன் எழுவதற்கு முன் நீங்கள் எழுந்து இப்படி அனுஷ்டானங்களை செய்வீர்கள் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மாப்பிள்ளை, நான் கைங்கரியம் செய்வது திருமலையில். அங்கே நினைத்ததெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் கிடைக்காது. கீழிறங்கி கிராமத்திற்கு வர வேண்டும். சில நாட்களில் இருமுறை கூட நான் கீழிறங்கி வந்துவிட்டு மீண்டும் மலையேறி செல்வேன். அப்படியா? மிகவும் கரடுமுரடான மலைப்பாதை அல்லவா அது? சிரமமாக இருக்காதா? பெருமாளின் மீது ஆழ்வார்கள் அருளி செய்த பாசுரங்களை சொல்லிக்கொண்டே ஏறுவேன், இறங்குவேன். எந்த சிரமமும் இருக்காது. பாதை எனக்கு ஒரு பொருட்டாகவே தெரிந்ததில்லை. எப்பொழுது வந்து படுத்தாலும் விடியற் காலையிலேயே எழுப்பி விட்டு விடுவான் திருமலையில் வீற்றிருக்கும் என் மலையப்பன். உழைப்பு உடல் உறுதியை கொடுக்கும் என்பதற்கு தாங்களே சான்று. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என் தந்தையும் பந்துக்காரர்களும் காந்திமதியை பற்றி உசத்தியாக சொன்னதற்காக மட்டுமே அவளை நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தாங்கள் யமுனாச்சாரியரை ஆச்சாரியராக பெற்றதும் திருமலையில் தங்களுடைய ஆழமான கைங்கரிய அர்ப்பணிப்பும் எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த பாகுபாடும் இன்றி தாங்கள் எல்லோரையும் சமமாக பாவிக்கும் அந்த பரந்த நோக்கும்தான் தங்களை எங்கனமேனும் பந்துவாக்கிக் கொள்ள வேண்டுமே என்ற எண்ணமும் தான் காந்திமதியை நான் திருமணம் செய்து கொண்டதற்கான உண்மையான காரணம். பெருமாளின் திருவிளையாடலை பார்த்தீர்களா? என் 2 தங்கைகளில் காந்திமதிதான் மூத்த தங்கை. இளையவள் பெரிய பிராட்டிக்கும் காந்திமதிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. பெரிய பிராட்டி எதையும் அனுசரித்து போகக்கூடியவள். ஆனால் காந்திமதி எதுவும் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவள்.